விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி, மேலாட்டாத விருந்து கலந்து காட்ட போறண்டி. வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். குடி தண்ணீரை சுத்தப்படுத்தும் அதிசய விஞ்ஞானம். நாம் தினமும் குடிக்கும் தண்ணீர் ஒரு பசுமையையும் உயிரையும் வாழ வைக்கும் ஒரு அற்புதம். ஆனால் அந்த நீர் தூய்மையானதா? பூமியில் உள்ள நீரின் பெரும்பங்கு குடிக்கத்தக்கது அல்ல. அதனால்தான் நீரை தூய்மைப்படுத்தும் முறைகள் என்பது மனித வாழ்வில் மிக முக்கியமான ஒன்று. இந்த காணொளியில் நாம் எவ்வாறு அந்த குடித நீரை தூய்மைப்படுத்துகிறோம் என்பதை அறிவியல் ரீதியாக பார்ப்போம். இப்போது தூய்மையற்ற நீரினால் வரும் பிரச்சனையை பார்ப்போம். நீரில் ஏராளமான கழிவுகள், கிருமிகள், கனிமங்கள், ரசாயனங்கள் கலந்திருக்கும். இந்த நீரை நேரடியாக நாம் குடிக்க முடியாது. இது இன்னும் கொடிய நோய்களை உண்டாக்கும். டைபாய்டு, பாக்டீரியல் குடல்வலி, மஞ்சள் காமாலை போன்றவை ஆகும். அதனால்தான் நீரை முழுமையாக சுத்தமாக்கும் முறைகள் உருவாக்கப்பட்டு உள்ளன. முக்கியமாக நீர் தூய்மைப்படுத்தும் முறைகளை பார்ப்போம். நிலச் செயலாக்கம், செடிமெண்டேஷன். நீரில் உள்ள பெரிய துகள்கள் தாழ்ந்து படியும். இது ஒரு ஆரம்ப கட்ட தூய்மைப்படுத்தல். உதாரணம், குளங்களில் படியும் மண் மற்றும் கற்கள். அடுத்து வடிகட்டல், ஃபில்ட்ரேஷன். சிறு கற்கள், இலை, மணல், பாக்டீரியா தடுக்கும் மெம்பரேன் போன்றவற்றால் நீரில் உள்ள துகள்கள், பாக்டீரியாக்கள் அகற்றப்படுகின்றன. நவீன காலத்தில் RO, ரிவர்ஸ் ஓஸ்மாசிஸ் என்பதும் இதில் அடங்கும். நுண்ணுயிர் அழிப்பு, டிஸ்இன்ஃபெக்ஷன். நீரில் உள்ள கிருமிகளை அழிக்க குளோரின், ஓசோன், அல்ட்ராவயலட் ஒளி போன்றவற்றை பயன்படுத்துகின்றோம். இதுவே உண்மையான பாதுகாப்பை வழங்கும். UV பியூரிஃபிகேஷன் எந்த ஒரு ரசாயனங்களும் இல்லாமல் ஒளியின் மூலம் செயல்படுகின்றது. மறு சுத்திகரம் என்பது நீரை காய்ச்சி நீராவியாக்கி மீண்டும் குளிர்வித்து சேகரிக்கும் முறையாகும். இதனால் உப்புக்களும் கனிமங்களும் நீக்கப்படுகின்றன. ஆனால் இந்த முறையில் செலவு அதிகமாகின்றது. பாரம்பரிய முறைகள் நம் முன்னோர்கள் பயன்படுத்திய தாவர விதைகள், பனை, பட்டை, நெல்லிக்கட்டை, செங்கல், வடிகட்டி போன்றவையும் இயற்கையான தீர்வுகளாக இருந்தன. இனி இன்றைய தொழில்நுட்பம் மற்றும் சமூக பயன்பாடு பற்றி பார்ப்போம். நீர்வளத்துறை, நகராட்சி, கிராமப்புற பகுதிகளில் நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் நிறுவப்பட்டு உள்ளன. RO, UV கோம்போ பியூரிஃபையர்ஸ், கம்யூனிட்டி வாட்டர் ஃபில்டர்ஸ் மற்றும் வாட்டர் ஃபில்டர் ஆகியவை வாடிக்கையாளர்களின் பாதுகாப்புக்கு பயன்படுகின்றன. மேலும் கிராமப்புறங்களில் லோ காஸ்ட் பயோ சாண்ட் ஃபில்டர்ஸ் போன்ற திட்டங்களும் செயல்படுகின்றன. நிறைவாக, நம் வீடுகளில் உள்ள குடிதண்ணீரும் கூட ஒரு விஞ்ஞான அடிப்படையிலான பல நிலைகள் கடந்து வரும். அது ஒரு மேஜிக் இல்லை, அது அறிவியலின் செயல்பாடு. நீர் உயிர் என்பதால் தூய நீர் பாதுகாப்பான வாழ்க்கை என்பதை உணர்ந்து நீரை விழிப்புணர்வுடன் சுத்தமாக்கி பயன்படுத்துவோம். நன்று நண்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.